வணக்கம் நேயர்களே. நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாய் நடந்த எல்லாவற்றுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுவோம். நான் உங்கள் சாரா, த எம்ப்ரஸ் ஆஃப் டாரோ அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இந்த பதிவில் நாம் என்ன டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ராசி பலன் வைஸ் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். நிறைய மெசேஜ் ரிலேட்டடாக, நிறைய கைடன்ஸ் ரிலேட்டடாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த பதிவில் புதுசாக ஒன்று பண்ணலாம். மற்ற சேனலில் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க, பட் நம்ம இன்னும் அப்படி பண்ணலை. அதாவது டேட் ஆஃப் பர்த் ரிலேட்டடாக நம்ம கைடன்ஸோ ப்ரெடிக்ஷன்ஸோ இன்னும் நம்ம பார்த்ததில்ல. ஸோ ஃபஸ்ட் டைம் அதை நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் 1லேருந்து 31 வரைக்கும் எந்த டேட் ஆஃப் பர்த்தில் இருக்கிறீங்களோ அந்த எல்லா நம்பர்ஸ்க்குமான ப்ரெடிக்ஷன்ஸ். அந்த ப்ரெடிக்ஷன்ஸ்ன்றதை விட ஒரு கைடன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த வீடியோவில் 3 தேதிகள் இருக்குது. அப்போ அந்த 3 தேதியில் நீங்கள் எந்த தேதியில் பிறந்திருக்கீங்களோ அதுக்காக தான் இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கீங்க. அப்போது உங்கள் தேதியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. ஸோ உங்கள் தேதியில் பிறந்ததுக்கு அதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ஏஞ்சல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதும், அண்ட் நீங்கள் தினசரி என்ன ஆக்டிவிட்டீஸ் மேற்கொள்ளலாம் அப்படின்றதும், அண்ட் இயர்லி வருஷத்துக்கு ஒரு பரிகாரம் மாதிரி வருஷம் இதை செஞ்சால் நம்மளுக்கு நல்லா இருக்கும். ஸோ அப்போ அந்த இயர்லி ரெமெடி என்ன அப்படின்றதையும், அண்ட் இந்த தேதியில் பிறந்ததுக்கு உங்களுக்கு எந்த கிழமை லக்கியாக இருக்கும் அப்படின்றதையும், அண்ட் எல்லாத்துக்கும் மேலே மந்திரம்ன்ற போது சான்ஸ்கிரிட் மந்திரம் கிடையாது. ப்ராக்டிக்கலாக இப்போ நம்ம மேனிஃபெஸ்டேஷன்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு அஃபர்மேஷன் மாதிரியான ஒரு மந்திர வார்த்தைகள். ஸோ இந்த விஷயத்தை, இந்த ஸ்லோகனை நான் சொன்னால் எனக்கு இந்த தேதியில் நான் பிறந்ததுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி எந்த மந்திரம் நீங்கள் சொல்லலாம், எந்த ஸ்லோகன் சொல்லலாம், அதை பற்றியும், நீங்கள் பிறந்த தேதிக்கான லக்கியான சிம்பிள்ஸ், இந்த 6 விஷயங்களையும் நாம் இந்த ஒரு பதிவில் உங்கள் பிறந்த தேதிக்கு ஏற்ற மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ இந்த 6 விஷயங்களையும் அப்போது நீங்கள் ஃபாலோ பண்ணும் போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும், நடக்கவும் செய்யும். நிறைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி சாரா ஹீலிங் நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே இன்ஸ்டா ஐடி வரும். அதையும் போய் பாருங்கள். அதில் நிறைய விதமான மேனிஃபெஸ்டேஷன்ஸ், டெக்னிக்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு தினம் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இது மாதிரி ப்ரைவேட்டான ரீடிங் உங்களுக்கு வேணும், கைடன்ஸ் வேணும், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும் அப்படின்னா டிஸ்பிளே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்து உங்களுக்கான சர்வீஸ் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஓகே, இப்போது உங்களுடைய பிறந்த தேதிக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வருது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஒன்றாம் தேதி பிறந்த உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் லக்கியான விஷயங்கள் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த கிழமை லக்கியாக இருக்கும் 1ஆம் தேதி பிறந்த உங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு திங்கக்கிழமை ரொம்ப லக்கியாக இருக்கும். ஸோ அந்த திங்கக்கிழமையில் நீங்கள் என்ன செஞ்சாலும் அது உங்களுக்கு நன்மையும் கொடுக்கும், தீமையாக இருந்தாலும், அதாவது லாஸாகவே இருந்தாலும் அதை டேலி பண்ணுற அளவுக்கு போயிடும். ஸோ அதனால் திங்கக்கிழமை உங்களுக்கு லக்கியானதாக இருக்கும். ஸோ 1ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ், தினசரி ஆக்டிவிட்டீஸில் எதை நீங்கள் மேற்கொண்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தா, உங்களுடைய கருணை பண்பு. யாராக இருந்தாலும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண பாருங்கள், கருணையோடு அணுகுங்க. திட்டுறதா இருந்தால் கூட ஒரு கரிசனமாக திட்டுங்க. கொஞ்சம் இப்படி பண்ணக்கூடாதுப்பா அந்த மாதிரி திட்டுங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு கருணை, கரிசனம், நிதானம், இது உங்களுக்கு, இந்த ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும், நல்ல நன்மைகளை கொடுக்கும். ஸோ 1ஆம் தேதி பிறந்த உங்களுக்கு என்ன ஏஞ்சல் நம்பர்ஸ் லக்கியாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஏஞ்சல் நம்பர் 777 இல்லை வெறும் சிங்கிள் 7, இந்த ஏஞ்சல் நம்பர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணும் போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களால் நிறைய முறியடித்து சக்ஸஸ் பண்ண முடியும். 1ஆம் தேதி பிறந்த உங்களுக்கு எந்த சிம்பிள் நீங்கள் யூஸ் பண்ணால் லக்கியானதாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஏதாவது ஆன்டிக் மாடலில் இருக்கக்கூடிய ஒரு பெண் சிலை, அது நீங்கள் சிம்பிளாக யூஸ் பண்ணலாம். மொபைல் வால்பேப்பர் அது மாதிரி சிம்பிளாக யூஸ் பண்ணலாம். அப்புறம் இலைகள், ட்ரீ, செடி கொடிகள், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை சிம்பிளாக யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் வீட்டில் செடியாக வாங்கி வளர்த்தாலும் சரி, இல்லை அதில் ஒரு இலை மாதிரி, இப்போ ரெட்டை இலையில் அந்த இலை மட்டும் வருது பார்த்திங்களா, அது மாதிரி இலை வரைக்கும் கூட நீங்கள் ஒரு சிம்பிளாக யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் சிம்பிளாக யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லக்கியானதாக இருக்கும். ஸோ 1ஆம் தேதி பிறந்த நீங்கள்
வருஷம் இந்த ஒரு விஷயத்த கட்டாயம் பண்ணிடணும், இதை பண்ணால் உங்களுக்கு ரொம்ப டெவலப்மெண்ட் கொடுக்கும், லக்கியானதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்னதுன்னா, நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு புதிய புத்தகமோ இல்லை ஏதாவது ஒரு புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதோ, இதை பற்றி நீங்கள் வந்து கண்டிப்பாக இதற்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, செலவிடுறது இது நிச்சயமாக வந்து பண்ணணும். ஸோ வீட்டில் ஒரு லைப்ரரி செட்டப் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா, அதில் வந்து வருஷத்துக்கு ஒரு முக்கியமான புக்கை வந்து ஆட் பண்ணுறதுக்கு பாருங்கள். இல்லை வந்து இப்போலாம் மொபைல்லே லைப்ரரி செட்டப்லாம் நம்ம வந்து வச்சுருக்கிறோம், நிறையா அதுக்கான ஆப்ஸ்லாம் வந்துருச்சு இல்லையா? ஸோ அப்போது மந்த்லி உங்களால் படிக்க முடியலாலும் வருஷத்துக்கு ஒரு 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 புக், ஒரு சீரீஸ் ஏதாவது எடுத்து நான் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படியான ஒரு விஷயத்த வந்து பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்க, இந்த பரிகாரம் பண்ணுங்க அப்படின்றத விட, நீங்கள் எவ்வளோ உங்களோட நாலேஜை வளர்த்துக்கிறீங்களோ, புதிய விஷயங்களை கற்றுக்குறீங்களோ, அதை சார்ந்து தான் உங்களோட லைஃப் வந்து மாறும். அப்போது வருஷத்துக்கு ஒரு முக்கியமான உங்கள் லைஃபுக்கு தேவையான ஒரு புத்தகத்தை படிக்கிறதோ, இல்லை ஏதாவது ஒரு மிஸ்ட்ரியான விஷயங்களை பற்றி தெரிஞ்சிக்க முனைப்போடு இருக்கிறதோ, அப்போது வருஷத்தில் ஒரு அட்வென்ச்சரஸ் மாதிரி ட்ரிப் போகலாம், ஏதாவது ஒரு ரிசர்ச்சிங் மாதிரியான ட்ரிப் போகலாம். இப்படியான ஒரு விஷயங்களை நீங்கள் மேற்கொள்ளணும். இந்த வருஷம் எனக்கு இந்த ஒரு அனுபவம் கிடைச்சது, அப்படி ஒரு விஷயத்த மேற்கொள்கிறது ரொம்ப உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ 1ஆம் தேதி பிறந்த உங்களுக்கு அந்த ஒரு ஸ்லோகன், இப்படி இந்த ஒரு ஸ்லோகனை சொன்னால் கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு லக்கியாக இருக்கும் அப்படின்னு என்ன ஸ்லோகன் அது அப்படின்னு பார்த்தா, நான் நேர்மையுடன் எனது பாதையில் முனைப்போடு பயணிக்கிறேன். நான் நேர்மையுடன் எனது பாதையில் முனைப்போடு பயணிக்கிறேன். இது அப்படியே லென்த்தாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க. இதை வந்து சொல்ல உங்களுக்கு அது பழகிடும். நான் நேர்மையோடு எனது பாதையில் முனைப்போடு பயணிக்கிறேன், இதை வந்து சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த ஸ்லோகன் உங்கள் மனசில் சொல்லிக்கிட்டே இருங்க. வாயில் கூட எப்போது வந்து மெடிடேஷன் பண்ணும் போதோ இல்லை டவுனாக இருக்கும் போது சொல்லிகிட்டே இருங்க. கண்டிப்பாக இந்த ஸ்லோகன் உங்கள் லைஃப்பில் ஒரு மேஜிக்கை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். நிச்சயமாக உங்கள் லைஃப் வந்து மாறுறதை உங்களால் பார்க்க முடியும். ஸோ 2ஆம் தேதி பிறந்த உங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் லக்கியானதாக இருக்கும் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட், உங்களுக்கு எந்த கிழமை லக்கியானதாக இருக்கும் 2ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுக்கு வியாழக்கிழமை லக்கியானதாக இருக்கும். ஸோ வியாழக்கிழமையில நீங்கள் ஏதாவது வந்து செய்கிறீங்க அப்படின்ற போது கண்டிப்பாக அது உங்களுக்கு பெரிய அளவில் ஒரு ஏமாற்றத்தை கொடுக்காம உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் உங்களோட லைஃப்பில் ரெகுலர் பேட்டர்னில் வச்சுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, யாருக்காவது இன்ப அதிர்ச்சி கொடுக்கறது, அதை வந்து பண்ணுங்கள். யாராவது சர்ப்ரைஸ் பண்ணி பாருங்கள். மற்றவங்கள தான் சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, உங்களை நம்பி இருக்கிறவங்க, உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க, உங்கள் குழந்தைகள் யாரையாவது சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். அந்த சர்ப்ரைஸ் ஏன் சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் மற்றவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணும் போது தான் அவங்களுக்கு உண்மையாகவே அந்த சந்தோஷம் வந்து கிடைக்கும். ஸோ சொல்லி செய்கிறத விட சொல்லாமல் செய்கிறது சந்தோஷத்தை கொடுக்கும். அவங்க சந்தோஷமாகும் போது கண்டிப்பாக அந்த சந்தோஷம் உங்களுக்கு ரெட்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ அப்போ இந்த ஒரு மற்றவங்கள சர்ப்ரைசிவாக சந்தோஷப்படுத்துறது, அதை வந்து ரெகுலர் ஆக்டிவிட்டீஸில் மாற்றிக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ 2ஆம் தேதி பிறந்த உங்களுக்கு எந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது பார்க்கும்போது, ஏஞ்சல் நம்பர் 555 உங்களுக்கு ரொம்ப கரெக்டுன்றதை விட ரொம்ப லக்கியானதாக இருக்கும். எவ்வளோ வாழ்க்கையில் பிரச்சனைகள் பார்த்தாலும், ஃபெயிலியர்ஸை பார்த்தாலும், இந்த 555 ஏஞ்சல் நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த ஃபெயிலியர்ஸை தாண்டி ஒரு வெற்றியை வந்து உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். ஸோ 2ஆம் தேதி பிறந்த உங்களுக்கு என்ன சிம்பிள் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் போட் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணலாம். படகு, அதுவும் வந்து இந்த பாய்மர படகு அந்த மாதிரி இருக்குது. இப்போ பாய்மர படகுலேயே நிறைய வந்து நம்மளுக்கு கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி உங்களுடைய கார் டேஷ்போர்ட்லேயோ உங்களோட வீட்லேயோ அடிக்கடி பார்க்கக்கூடிய இடங்களில் இந்த ஒரு சிம்பிளை வந்து யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு நிறைய விதமான பெரிய பெரிய பிளானிங்ஸ், பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுக்கும் அந்த ஒரு சிம்பிள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு எனர்ஜி. ஸோ 2ஆம் தேதி பிறந்த உங்களுக்கு இப்போ நீங்கள் வருஷத்துக்கு இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக பண்ணணும். இதை பண்ணால் உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப நன்மைகள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, அது என்ன பண்ணலான்னா, வருஷம் ஒரு முறை நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போயிட்டு வாங்க. மானசீகமாக ஒரு இடத்த பிடிக்கும், இல்லை மானசீகமாக ஒரு நபரை பிடிக்கும் அப்படின்னா, வருஷத்துக்கு ஒரு முறையாவது அந்த நபரை மீட் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இல்லை வருஷத்துக்கு ஒரு முறையாவது அந்த இடத்துக்கு போயிட்டு வர்றது. சில பேருக்கு பூர்வீகம் இடம் போகிறது ரொம்ப பிடிக்கும். சைல்ட்ஹுட் டேஸை வந்து ரீகால் பண்ணுற மாதிரியான விஷயங்களை பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அப்படி உங்களுக்கு
பழைய விஷயங்கள் எது சந்தோஷத்துக்கு கொடுத்ததோ அதுக்கு இயர்லி ஒன்ஸ் உங்கள் பூர்வீக வீட்டுக்கு போகிறதா இருக்கட்டும், உங்கள் ஊருக்கு போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை பிடிச்ச இடங்களுக்கு போகிறதா இருக்கட்டும், பிடிச்ச நபர் ரொம்ப தொலைதூரத்தில் இருக்காங்க, வருஷத்துக்கு ஒரு முறை தான் பார்க்க முடியும்னா கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களை வந்து மீண்டெழ செய்து மறுபடியும் உங்களுடைய பயணத்தில் கரெக்டாக போக உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ 2ஆம் தேதி பிறந்த உங்களுக்கு என்ன ஸ்லோகன் வந்து கரெக்டாக இருக்கும், லக்கியாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, நான் எனது வாழ்க்கையை மிகவும் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் எனது வாழ்க்கை மிகவும் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்லோகன் தான், வேர்டு மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த ஸ்லோகனை நீங்கள் சொல்ல இதை உங்கள் மனசில் பதிய வைக்க நிறைய நல்ல விஷயம், சுபகாரியங்கள் உங்கள் வீட்டில் நடக்கிறத பார்ப்பீங்க, நிறைய சுபகாரிய நிகழ்வுகளுக்கு இன்விடேஷன் வரதை பார்ப்பீங்க, உங்கள் வாழ்க்கையிலையும் நிறைய செலிப்ரேஷன் நடக்கிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த ஒரு ஸ்லோகனை தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வாங்க. ஸோ 2ஆம் தேதி பிறந்த நீங்கள் எந்த செயலில் உங்களுடைய தினசரி வேலையில் ஆட் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இண்டிபெண்ட்டாக இருக்கிறது. ஸோ இண்டிபெண்ட்டாக முடிவெடுங்க, இண்டிபெண்ட்டாக ஒரு செயலை செய்யுங்க, இண்டிபெண்ட்டாக வெளியே கூட போயிட்டு வாங்க. நிறைய பேர் வந்து யாராவது ஒரு துணையை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, துணை தேடிக்கிட்டே இருப்பீங்க. அந்த விஷயங்கள் உங்களை வந்து உங்கள் டேலண்ட்டை வந்து குறைச்சி காட்டிடும், இல்லை உங்களை ஒரு முடக்கத்தில் கொண்டு போயிடும். ஸோ எதை செஞ்சாலும் சுதந்திரமாக செயல்படுங்க. அதை வந்து உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ், தினசரி ஆக்டிவிட்டீஸ்லேயே அதை வந்து கொண்டு வாங்க. எங்கே போனாலும் தனியாக போக கற்றுக்கோங்க. அது வந்து ரொம்ப உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பாதையை உருவாக்கி கொடுக்கும். ஸோ 3ஆம் தேதி பிறந்த நீங்கள் என்ன ஏஞ்சல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஏஞ்சல் நம்பர் 1010 யூஸ் பண்ணலாம். 101010 இந்த 1010 ஏஞ்சல் நம்பர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும் போது, வாழ்க்கை முடிவுக்கு வருது அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை நீங்கள் வந்தாலும், இல்லை உங்களோட வாழ்க்கை முடியல, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு இருக்குது, ஒரு நியூ லைஃப் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு வந்து புரிய வைக்கும். அதற்கான விஷயங்களும் நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. ஸோ இந்த 1010 ஏஞ்சல் நம்பர் உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ 3ஆம் தேதி பிறந்த நீங்கள் எந்த சிம்பிளை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் வந்து வேன்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த செங்கோல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி செங்கோல்களை வந்து யூஸ் பண்ணலாம். இந்த செங்கோல் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நிச்சயமாக என்னால் வந்து போராடி ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை எப்போவுமே உங்களுக்கு இருக்கும். ஸோ 3ஆம் தேதி பிறந்த நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை இந்த விஷயம் கட்டாயம் பண்ணணும். இதை பண்ணால் உங்களுக்கு அந்த வருஷம் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, அது என்ன பண்ணலான்னா, ஆக்சுவலாக நீங்கள் வருஷத்துக்கு ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. இப்போ 2026 நான் இந்த பொசிஷனில் இருக்கேன், 2027 நான் அடுத்த வேறு ஒரு பொசிஷனுக்கு போகணும் அப்படின்றது. இல்லை 2025 நான் ஒரு பொசிஷனில் இருந்தேன், இந்த வருஷம் என் பொசிஷன் கண்டிப்பாக நான் மாற்றிப்பேன். ஸோ அப்படி அப்கிரேட் பண்ணிக்கோங்க. உங்களை நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கான பிளானிங்ஸ் மட்டும் எடுத்தால் போதும். ஸோ அந்த பிளான் நீங்கள் பண்ணிட்டீங்க, அதனுடைய டிசிஷன் நீங்கள் எடுத்துட்டிங்கனாலே அதற்கான ஒரு சூழல் உங்களுக்கு உருவாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய நாலேஜ்டு பர்சன் இருக்காங்கனாலும் சரி, உங்களுடைய குருமார்கள் மாதிரி யாராவது இருக்காங்கனாலும் சரி, அவங்கள வருஷத்துக்கு ஒரு முறையாவது பாருங்கள். ஸோ அவங்கள மீட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் ஏற்படும். அப்போ அடுத்த வருஷம் அவங்கள மீட் பண்ணும் போது நான் இந்த விஷயத்தை நான் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனும் ஏற்படும். ஸோ 3ஆம் தேதி பிறந்த உங்களுக்கு எந்த ஸ்லோகன் எப்போவுமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, நான் சந்தோஷமாக இருக்கிறேன். இதுதான் ஸ்லோகன் உங்களுக்கு. நான் சந்தோஷமாக இருக்கிறேன். இது ஸ்லோகனாக இருக்கிறத விட இது மந்திரமாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மந்திரத்தை தினம் உச்சரிச்சுக்கிட்டே இருங்க, அடிக்கடி உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. இதை நீங்கள் சொல்ல கண்டிப்பாக உங்களோட மனசு ரொம்ப சந்தோஷமானதாகவும் அமைதியானதாகவும் மாறும். உங்களோட லைஃப் நல்லாயிருக்கும். நேர்களை நீங்கள் பிறந்த தேதிக்கான நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க, லக்கியான விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் டெவலப் ஆகணுன்றதா என்னுடைய ஆசையும் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆசையுமாகவும் இருக்கும். அண்ட் நீங்கள் இதை கிளைம் பண்ணுற விதமாக கமெண்ட் செக்ஷனில் நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு கட்டாயம் டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இது மாதிரி வேறு ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது கண்டென்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் அதையும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை நீங்கள் போடுங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம ஃபர்தராக நம்ம எடுத்து பேச ஆரம்பிக்கலாம். ஸோ உங்களை அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீட் பண்ணுறேன். Until then, this is Sara, the Empress of Tarot and Spiritual Healer.